வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் எடப்பாடியை எதிர்க்க முன்னாள் அமைச்சர்கள் தயாராகிவிட்டார்கள். இனியும் பொறுமையாக இருக்க முடியாது. அதிமுகவில் பல பிரச்சனைகள் எடப்பாடியால் தான் வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றதிலிருந்து தற்பொழுது வரை பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாகத்தான் பார்க்க முடிகிறது. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக தோற்கடிக்கப்பட்டால் 2026இல் அதிமுக வெற்றியடைவது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அதிமுக உருவாக்கும். வெற்றியடைவதற்கான கனவை கூட உள்ளாட்சி தேர்தல் தோல்வியிற்கு பிறகு அதிமுகவால் நினைத்து கூட பார்க்க முடியாது என்பதற்கேற்ப தற்பொழுது KP முனுசாமி அவர்களை எடப்பாடியை சீண்டும் விதமாக பேசியிருக்கிறார். காரணம், துணை பொதுச்செயலாளராக KP முனுசாமி அவர்கள் இருந்தாலும் அதைவிட அமைச்சராக இருப்பதுதான் அவருக்கு தனி கெத்து என்றும் நாம் அறிவோம். தற்பொழுது அதிமுக வெற்றியடைந்தால்தானே அமைச்சர் பதவி என்ற கனவு எல்லாம், அதற்கே தடையாக எடப்பாடி இருக்கும் பொழுது எப்படி அமைச்சர் எல்லாம் அதிமுகவில் வர முடியும்? அதற்கு முதலில் வெற்றியடைய வேண்டும். தற்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க வேண்டும். எடப்பாடி அவர்கள் தலைமையை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். இல்லை என்றால் தலைமை பொறுப்பில் இருந்து விலக வேண்டும். தலைமையை சிறப்பாக செய்ய முடியாத காரணத்தினால்தான் கடந்த 10 தேர்தல்களில் அதிமுக தோற்கடிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் எடப்பாடி தலைமை ஏற்காமல் இருக்க வேண்டும் என்றால் புதிய தலைமையை உருவாக்க வேண்டும். தற்பொழுது அதற்கு அடுத்த இடத்தில் செங்கோட்டையன் தான் இருக்கிறார். அவரிடம் முழு பொறுப்பையும் கொடுத்து விடலாம் என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் சில நபர்கள் பேசி வருவதால் எடப்பாடிக்கு இதை கவனத்தில் கொண்டு வந்த மிக முக்கியமான அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர் ஒருவர் இதனை தெரிவித்து விட்டார். இதனால் தற்பொழுது இரு அணிகளாக மீண்டும் அதிமுகவில் உருவெடுத்திருக்கிறது. தென் மாவட்ட நிர்வாகிகள், கோவை மாவட்ட செயலாளர்கள் என்று இரு நபர்கள் தற்பொழுது அதிமுகவை ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதில் மோதிக்கொண்டு அதிமுகவை கைப்பற்றப் போவது யார்? மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்தது போதாது என்று கூறி உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுகவை தோற்கடிப்பதற்கு திட்டம் போடுகிறார்கள் என்று KP முனுசாமி அவர்கள் தொண்டர்களிடம் கூறி வருவதாகவும், இதனால் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவிற்கு அதிமுகவிற்கு பின்னடைவை தான் ஏற்படுத்தும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது.